ஹாய் எவர்படி 20 ஆண்டுகளில் ஆல் டைம் டாப் 10 வெளியிட்ட திரையரங்குகள். அதில் 5 இடங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே. மார்ச் மாதத்தில் ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் வெளியான தகவல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. டிசம்பர் மாதம் ஆகிவிட்டது. இப்போ திரையரங்குலாம் பாத்தீங்கன்னா டாப் 10 எல்லாம் வெளியிடுவாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சில திரையரங்குகள் வெளியிட்டு இருக்காங்க. இதுல ஜெகன் திரையரங்கு ஆல் டைம் டாப் 10 வெளியிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சந்திரமுகி தான் ஆல் டைம் டாப் 10ல ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்காங்க ஜெகன் திரையரங்குல. ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னாக்கா படையப்பா. சந்திரமுகி பாத்தீங்கன்னாக்கா 850 நாளுக்கு மேல ஓடிய படம், அதாவது கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்கு 3 வருடங்கள். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா இந்த படத்துக்கு வந்த கூட்டம் போல எந்த படத்துக்கும் வரல அப்படின்னு இப்ப வரைக்கும் ஆணித்தரமா சொல்லிட்டு இருப்பாரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள். 3வது இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்தியா. 4வது இடத்துல திரும்பவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அருணாச்சலம். 5வது இடத்துல பாத்தீங்கன்னா முந்தானை முடிச்சு. 6வது இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரிய வம்சம். 7வது இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை. 8வது இடத்துல முத்து. 9வது இடத்துல துல்லாத மனமும் துள்ளும். 10வது இடத்துல சின்ன கவுண்டர். ஓகேங்களா, இதுதான் டாப் 10ல. இதுல 5 இடங்கள்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பிடிச்சிருக்காரு. அதாவது சத்யராஜ் அவர்கள் சொல்லுவாரு 1 2 3 4 5 அது தலைவருடைய இடம், மற்ற இடங்களை யாராருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது போலதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா எங்கேயும் சரி சாதாரண ஒரு கிராமத்துல தலைவருடைய படம் தான் டாப்ல இருக்கு. சாதாரண கிராமத்துல பாத்தீங்கன்னா சின்ன திரையரங்கு இருக்கும், உங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் எப்படின்னாக்கா சிட்டியில ஓடிட்ட பிறகு அங்க செகண்டரியா வெளியிடுவாங்க. அப்படி செகண்டரியா வெளியிட்ட படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் தான் அதிக நாள் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இங்க சில நடிகருடைய ரசிகர்கள் பிளாப்னு சொல்லப்பட்ட தர்பார் படம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா 35 நாள் ஓடி இருக்கு. அதுக்கான ஷீல்டும் அவர் திரையரங்குல வச்சிருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னாக்கா 21 நாள் ஓடி இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படமும், நடிகர் திலகம் சிவாஜி ஐயா அவருடைய படமும், அதுக்கப்புறம் நம்ம விஜயகாந்த் அவருடைய படமும் ஒரு வாரம் ஓடுமா அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு தர்பார் 35 நாள் ஓடிச்சு. ஓ 35 நாள் செகண்ட் ரிலீஸ். செகண்ட் ரிலீஸ் தான். செகண்ட் ரிலீஸ்ல 35 நாள் ஓடிச்சு. கேட்டீங்களா நண்பர்களே? செகண்ட் ரிலீஸ் இத்தனைக்கும் இந்த மாரி மரண மாஸ் காட்டிட்டு இருக்காரு தலைவர். அது தலைவருக்கு தான் சாத்தியம். அதிரடியா பாத்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் 2 எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தகவல் வெளியாகி சமூக வலைதளங்களை பரபரப்பாகிட்டு இருக்கு. இப்போ நினைச்சிருக்க பாருங்க, தலைவருடைய ஜெயிலர் 2 மார்ச் மாசத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இப்போ தலைவர் கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சன் பிக்சர் தயாரிப்புல அனிருத் இசையில மரண மாஸ் காட்டிட்டு இருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 50 செகண்ட் வீடியோ வெளியாகி பட்டையை கிளப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா தலைவர் மார்ச் மாசத்துல ஜெயிலர் 2 ஷூட்டிங்ல இறங்கி அடிக்க போறாரு. கண்டிப்பா ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்றது மட்டும் உறுதி. ஏன்னா இந்த படம் அப்படி ஒரு மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ், அப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் எங்கெல்லாம் வெளியிட்டாங்களோ அங்கெல்லாம் முதலிடத்தை பிடிச்சு சாதனை படைச்சது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, அதிக புக்மை ஷோல டிக்கெட் சேல்ஸ் ஆனது தலைவருடைய ஜெயிலர் படம் தான். ஜெயிலர் படத்தை ஃபெயிலர் ஆக்குவான்னு ஒரு குரூப் ரெடியாகி வந்தாங்க. கிடைச்சா அவங்க நடிகர் நடிச்ச அந்த படம் தான் ஃபிளாப் ஆச்சு அப்படின்றத நான் சொல்லலைங்க, ஸ்ரீதர் அவர்களே சொல்லியிருக்காரு. இவர் திருச்சியை சேர்ந்த திரையரங்க உரிமையாளர். இவர் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இவர் வெளியிட்டு இருக்காரு. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா லியோ படம் அற்ற ஃபிளாப் அப்படின்னு அதிரடியா தெரிவிச்சிருக்காரு. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடிகருடைய ரசிகர்கள் ஜெயிலர் படத்தை ஃபெயிலியர் ஆக்குவான்னு சொன்னாங்க. ஆனா கிடைச்சா அவங்க ஆளுடைய படம் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றத திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோகளை சொல்லியிருக்காரு. அந்த நடிகருடைய சொம்புகள் எப்படிலாம் சொம்பு தூக்குனாங்க 400 கோடி 500 கோடின்னு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இங்க இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் கவுன்சில் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க இந்திய அளவில் திரைப்படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணுதுன்னு. அப்போ அவங்க லிஸ்ட் வெளியிட்டதில் ஒரு 300 கோடி லியோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி
300 கோடி ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. இப்போ அதை கிளியர் பண்ணிட்டாரு. 300 கோடி லாக்கே கிடையாது இந்த நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த நடிகரால ஒரு 200 கோடி அதிகபட்சம் 250 கோடிக்குள்ள தான் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிச்சம் எல்லாம் வடை சுடுறது தான் லாக்கி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. இந்த படத்துக்கு அவ்வளோ ஹைப் இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் லோகேஷ் கனகராஜ். இப்போ 250 கோடி தொட்டதுக்கு காரணமே லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும். இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு ஸ்ரீதர் கிட்ட. இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ கூலி படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இப்போ ப்ரோமோலாம் வெளியாகி பட்டை கிளப்பிட்டு இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, கண்டிப்பா வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது. உடனே அவங்க சொல்றாங்க, லியோ விக்ரம் படம் போல இது வருமா அப்படின்னு அவர் சொன்னதும் உடனே அவர் என்ன சொல்றாரு, லியோ போல வேணாம், விக்ரம் படம் போல வெற்றி படமா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெறியாளர் ஷாக் ஆயிட்டாரு. அப்போ லியோ படம் வெற்றி படம் இல்லையா? இல்ல, நான் சொல்றது விக்ரம் போல வெற்றி படமா வரணும் கூலி அப்படின்னு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது எப்படியோ ஆணித்தரமா சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜன் அவர்கள் கரெக்டா சொன்னார், 2 நாள் தான் தாங்குச்சு லியோ படம், அதுக்கப்புறம் படுத்துருச்சு அப்படின்னு கரெக்டா அவர் சொல்லிட்டாரு. சுப்பிரமணியன் அவர்கள் சொம்படிக்கிற போல இப்படி இல்லாம அப்படி இல்லாம நான் வசூல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜெக வாங்கிட்டாரு. ஆனா ஸ்ரீதர் அவர்கள் சும்மா நெத்தி பொட்டியில அடிச்சா போல அற்ற ஃபிளாப் தான் லியோ அப்படின்னு தெரிவிக்க விட்டாரு. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை கேளு. விக்ரம் பத்தியும் பேசியிருக்கோம், லியோ பத்தியும் பேசியிருக்கோம். எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம நினைக்கலாம்? இந்த படம் விக்ரமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பாத்தீங்களா நண்பர்களே? அதுக்கப்புறம் நெறியாளர் கேட்கிறாரு, ஏன் விக்ரமா இருக்கணும்? விக்ரம் வெற்றி படம், அதனால வெற்றி படமா இருக்கணும் கூலி அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? லியோ தோல்வி படம் அப்படின்றத ஆணித்தரமா இவர் எல்லா பதிவுலையும் லியோ படம் மொக்க படம், பிளாப் படம் அப்படின்னு அவர் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நீங்க கேட்காம இருந்தீங்க. இன்னைக்கு அவர் ஆணித்தரமா சொல்லிட்டாரு. இவ்வளோ நாள் நாசூக்கா சொல்லிட்டு இருந்தாரு, லியோ ஜெயிலரை பீட் பண்ணல அப்படின்னு நிறைய ஆதாரங்கள்லாம் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அந்த நடிகருக்கு சொம்பு தூக்குற அந்த தயாரிப்பாளர் அந்த சங்கத்துல இருக்காரு. தயாரிப்பாளர் சங்கத்து மூலியமா புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 2023 அதிக வசூல் செய்த படம் ஜெயிலர் படம் தான் அப்படின்னு அவங்களே அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா, லியோ படத்துடைய நடிகருடைய அப்பா லோகேஷ் கனகராஜுக்கு போன் பண்ணி இப்படி ஒரு மானகட்ட படமாடா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. உடனே அவர் ஐயோ அலோ 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 நெட்டு கிடைக்கல, சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெகா வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு தோல்வியே ஒத்துக்கிட்டாரு லோகேஷ் கனகராஜ். அவரு நிறைய பேட்டிகளை சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்போ கோட்டு படம் கூட அவர் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவரும் பாத்தீங்கன்னா தோல்வி இதனாலதான் தோல்வி அப்படின்றத அவரையும் தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. இவங்க எல்லாமே தோல்வியை ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, எப்படியோ அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஒரு காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான் ஹையஸ்ட்ல இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம் தான். தமிழ் சினிமா வரலாற்றுல 1960களில் பாத்தீங்கன்னா அடிமை பெண் தான் அதிக வசூல், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா 60களில். அதுக்கப்புறம் 1970ல பாத்தீங்கன்னா திரிசூலம், உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படங்களை சொல்லலாம். 1980ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ராஜாதி ராஜா இந்த படம் தான் ஹையஸ்ட் வசூல் அந்த 80களில் ஃபுல்லா. அதுக்கப்புறம் 1990களில் படையப்பா, அந்த 90வது வருஷத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லு படையப்பா தான் ஹையஸ்ட் வசூல். அதுக்கப்புறம் 2000ல பாத்தீங்கன்னா எந்திரன் தான் அதிக வசூல். 2010ல இருந்து 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2.0. அதுக்கப்புறம் 2020ல இருந்து இப்போ வரைக்கும் ஜெயிலர் தான். ஆக மொத்தம் 80ல இருந்து இப்போ வரைக்கும் தலைவர் தான் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. வசூல் மன்னன், வசூல் சக்கரவர்த்தி, எல்லா வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எப்போதுமே வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றத ஒரு முறையும் நிரூபிச்சுட்டு தான் வராரு. இன்னும் அடுத்ததா கூலி இருக்கு, ஜெயிலர் 2 இருக்கு. இன்னும் எந்த மாதிரி அதிர்வலையை ஏற்படுத்துவாரு அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.